வாங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எடுத்தது. செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து மட்டை உரிச்சு போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சி காய போடுறது தாங்க. அங்கங்கே போட்டிருந்தாங்க. கரெக்டாக லைனாக வந்து எடுத்து வச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு தேங்காய் உடைக்கிற தண்ணி குடிக்கலாம் அப்படின்னாங்க. ஒரு குண்டாவை எடுத்துகிட்டு வந்து தண்ணி வந்து உடச்சி ஊற்றிருந்தாங்க. அதையும் வந்து ஒரு பாட்டிலில் வந்து வடித்து ஊற்றி வச்சுட்டாங்க. இது வந்து அடுத்த நாள் புதன்கிழமை காலையில் எடுக்கிற வீடியோங்க. வாசலில் கூட்டி விட்டுட்டு தேங்காய் வந்து காய போடலான்னு சொல்லிட்டு காய போட்டுட்டாங்க. ஆனால் அந்த இடத்துலையே ஒரு என்னென்னா மழை வர மாதிரி இருந்துச்சுங்க. அப்போ வந்து சரி மழை வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்து நான் வந்து காய போட்டு வந்துட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் இருந்திருந்தாங்கன்னா கரெக்டாக சொல்லியிருப்பாங்க மழை வரும் வராதுன்னு. ஆனால் நமக்கு தான் தெரியாது. நம்ம தான் பெரிய புத்திசாலின்னு நினச்சி காய போட்டு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸும் தயிர் சாதமும் செஞ்சுட்டு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து விளக்குமாறு உரிக்கிறதுக்கு மட்டையெல்லாம் அறுக்கிற வேலை இருந்துச்சு. நான் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தயிர் சாதம் ஃப்ரைட் ரைஸ் சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டு சாப்பிட உட்காந்துங்க. உட்காந்தோடனே அந்த மழைக்கு என்ன நினச்சதோ தெரியல, இவளை சாப்பிட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக மழை தூர ஆரம்பிக்கிற மாதிரி ஆச்சுங்க. உடனே போய் படப்படன்னு சாப்பாட்டை வச்சுட்டு எந்திச்சு போய் தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்குமாறு உரிக்க போனாங்க. அதையும் உரிச்சு முடிச்சுட்டு தான் வந்து சாயந்தரம் எந்திச்சு வந்தேன்.